காலை பொழுது. மாயா தன் சிறிய கூந்தலை ஒரு குட்டி போன்டெயிலாக கட்டி, நான் வயலுக்கு போறேன் என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு அப்பாவுடன் வயலுக்கு புறப்பட்டாள். மாயா ஒரு விவசாய குடும்பம். அவளது அப்பா தாத்தா காலத்திலிருந்தே விவசாயம் செய்து வருபவர். பட்டி, நானும் வரேன், மண்டு ஸ்டைலில் ரெடீன்னு ஜாக்கெட்டை தட்டி கொண்டு வந்தான். மாயா வயலில் பல ஆழமான பொந்துகள் பார்த்தாள். எப்படி வந்தது என ஆச்சரியமாக கேட்டாள். அப்பா, முன்னாடி இங்க எலிகள் கூட்டம் மற்றும் ஒரு குட்டி பாம்பு இருந்தது, அதனால்தான் என்றார். மாயா கண்களை பெரிதாக திறந்து, அப்போ நம்ம வயலை எப்படி பாதுகாக்கலாம் என்று யோசித்தாள். அப்படின்னா சில குறும்பி எலிகள் சீக் சீக் என்று ஓடி வந்தது. அவை களஞ்சியத்திலிருந்த தானியங்களை மென்று சாப்பிடத் தொடங்கின. ஓஹோ, இதுதான் பிரச்சனை என்று மாயா ஓடி அவற்றை விரட்டினாள். பட்டி, எங்க தானியத்தை கெடுக்காதே என்று வேடிக்கையாக துரத்தினான். ஒரு பச்சை நிற பாம்பு மெதுவாக புல்வெளியில் இருந்து வந்தது. எனக்கு பயமாக இருக்கிறது, நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் என்று அது மென்மையாக சொன்னது. மாயா அதை பார்த்து, எல்லா பாம்புகளும் ஆபத்தில்லை, இயற்கை உயிர்களும் நம்ம மாதிரி பயப்படுவாங்க என்று உணர்ந்தாள். மாயாவின் மனதில் ஒரு அழகான யோசனை தோன்றியது. பாம்புகளையும் எலிகளையும் பயமுறுத்தாம நாம இயற்கை வழியில பேலன்ஸ் பண்ணலாம் என்றாள். பழைய துளைகளை மூடினாள். ஆந்தை வந்து இரவில் உட்கார்வதற்கேற்ப வயலில் நிறைய கழிகளை நட்டாள். மாயா நினைத்தாள், ஆந்தையை பார்த்து எலிகளும் பாம்புகளும் அச்சம் கொள்ளும் என்று. பார்த்து பட்டி கை தட்டி, வாவ் மாயா, நீ ரொம்ப சூப்பர் என்றான். மாலை நேரத்தில் 2 அழகான ஆந்தைகள் பண்ணையின் கம்பத்தில் வந்து அமர்ந்தது. ஆந்தை சொன்னது, இனி தானியங்களை எலிகள் நாசம் செய்ய விடமாட்டோம் என்றார்கள். மாயா புன்னகையுடன், நன்றி, நீங்கள் எங்கள் வயலின் காவலர்கள் என்று சொன்னாள். சில நாட்களுக்கு பிறகு தானிய களஞ்சியம் நிரம்பி வழிந்தது. ஆந்தைகள் இருப்பதால் எலிகள் தொந்தரவு செய்யவில்லை. பச்சை பாம்பும் மகிழ்ச்சியாக காட்டுக்கு திரும்பி போனது. மாயா, இயற்கையை மதிச்சா இயற்கையும் நம்மை காப்பாத்தும் என்று சிரித்தாள். பெரிய மரத்தடியில் மாயா மற்றும் பட்டி அமர்ந்து புது பழங்களை ருசித்தனர். அப்பா வந்து, மாயா, நீ நம்ம வயலையும் தானிய களஞ்சியத்தையும் காப்பாத்திட்ட என்று பெருமையாக சொன்னார். பட்டி, ஆம், நம் டீம் சூப்பர் என்று சிரித்தான். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. அடுத்த அட்டகாசமான வீடியோக்களுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.